எப்பொருள் யார் யாரை எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. 23வது பாடம். 23வது பாடம். என்ன நடக்குது இங்க அப்படிங்கறது கேள்வி. சரி, பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தால் இழக்கும் பொழுது அந்த ஜீவராசியின் உடலில் பெருகி அந்த ஜீவராசி அழித்து விடுகிறது. HIV வைரஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி சத்தம் வந்துட்டே இருக்கு. யாருது ஐயா? 23ங்களா ஐயா பாடம்? சரி, 23வது. சரி, பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தால் இழக்கும் பொழுது அவை அந்த ஜீவராசியின் உடலில் பெருகி அந்த ஜீவராசி அழித்து விடுகின்றன. இப்படிதான் HIV வருது. HIV கிரீம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எதிர்ப்பாற்றல் குறைந்து போய்விட்டதுன்னா வருகின்ற நோய். HIVங்கிறது ரத்தம் கெட்டு போறதுன்னு அர்த்தம். HIV அப்படிங்கிறது ரத்தம் கெட்டு போறதுதான். ரத்தம் கெட்டு போச்சுன்னா HIV வரும், எதிர்ப்பாற்றல் குறைந்து விடும். அதான் அது என்ன சொல்றேன்னா அக்வயர்டு இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி சிண்ட்ரம், அதாவது எதிர்ப்பாற்றல் குறைந்து போய்விடுகிறது. உண்மையாலும் எய்ட்ஸுங்கிறது எதிர்ப்பாற்றல் குறைந்து போய்விடுறதான தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எய்ட்ஸுங்கிறது நிறைய கோடிக்கணக்கில் பெருகிட்டு வருது. அன்னைக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன நிறைய தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பண்ணியிருந்தான். எய்ட்ஸுங்கிறது என்ன? ரத்தம் கெட்டு போய் எதிர்ப்பாற்றல் குறைந்து விடுவதுன்னு அர்த்தம். எய்ட்ஸ்னு என்ன பொருள்? எதிர்ப்பாற்றல் குறைகிறது அப்படின்னா உள்ள சக்தி இல்லைன்னு அர்த்தமாயா? ஆமா, ரத்தம் வீணா போயிடுது சுத்தமா. இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மட்டும் 6000 கல்லூரி மாணவர்களுக்கு எய்ட்ஸ் இருப்பதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. அவன் கண்டதை தின்னு ரத்தம் அடுக்கி போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் அடுக்கி போச்சுன்னு எந்த நோய் வேண்டாலும் வரும். அதான் அடுத்துக்கு பேரு. ஆக கடந்த நூற்றாண்டுகளில் நாம் இயற்கை வாழ்வையும் இயற்கை உணவு இழந்து விட்டோம். இதான் அவன் கல்லூரி மாணவர்கள் என்ன சாப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். கல்லூரி மாணவருடைய உணவை வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பானது. என்னது? கல்லூரி மாணவருடைய உணவு அருவருப்பானது. அவன் கண்டதை தின்னுட்டு அதெல்லாம் செரிக்காத தின்னு 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 6000 பேர் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குதுன்னா ரத்தம் கெட்டு அவன் கண்ட நேரத்தில் இறைச்சி திங்கிறது, சாராயத்தை குடிக்கிறது, மருந்து மாத்திரை, போதை, எல்லாம் அருவருப்பான வேலையை போய் திங்கிறது. அவனுக்கு அதுதான் சொல்றேன். கீழே அப்படி எழுதுறாரு விஞ்ஞானி வெங்கடேசன் சொல்றாரு, கடந்த நூற்றாண்டுகளில் நாம் இயற்கை வாழ்வையும் 100 வருஷமா இழந்தாச்சு. இயற்கை வாழ்வையும் இயற்கை உணவையும் இழந்து விட்டோம். இயற்கை உணவை இழந்து விட்டோம். பரிணாம வளர்ச்சியை உணர்ந்து பரிணாம வளர்ச்சியை உணர்ந்து மனித இனம் செயல்படாவிட்டால், பரிணாம வளர்ச்சி உணர்ந்துதான் செயல்படணும். இது வந்து நீ சாப்பிட்றத வேண்டாமா, பத்தியம் பட்டினி, இதெல்லாம் உங்களை ஒரு மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக பெரியோர்கள் சொல்லி வச்சது தான். அதைத்தான் நீங்க என்ன பண்றீங்க? எடுத்து சாப்பிட்றதா வேண்டாமா, இதை திங்கிறது, முருங்காய் திங்கலாமா, கீரை திங்கலாமா, இதெல்லாம் சொல்றது. இதெல்லாம் பரிணாம சித்தாந்தத்தின்படி ஜீரணீருக்கு வேலை கொடுக்காம ரத்தத்தை சுத்தப்படுத்துற முறை தானே தவிர ரத்தத்தையும் பெருங்குடலையும் இயற்கை முறையில் சுத்தம் பண்ணி இயற்கையாக மரணம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. ஆகையினால கடந்த நூற்றாண்டு இதெல்லாம் செய்யவே இல்லை. ஆகையினால பரிணாம வளர்ச்சியை உணர்ந்து, பரிணாம வளர்ச்சியில ஜீரணநீர் என்பது தேவையற்றது. பரிணாம வளர்ச்சி அதனாலதான் இயற்கை என்ன பண்ணிருக்கு, இறப்பையில அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா இறப்பையில ஏதாவது பிரச்சனைனா அதை எடுத்தாலும் மனிதன் உயிர் வாழ்ற அளவுக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்துருக்குது.
இது இப்ப நீங்க என்ன பண்றானுங்க, வியாபாரம் ஆக்கிட்டானுங்க. புரியுதுங்களா? அதுக்கு வியாபாரம் பண்ணுவானுங்க. மொத்தத்துல மருத்துவம் என்னமோ சொல்லட்டும். அப்ப இறப்பையில் இருக்கிற அதனாலதான் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக உணவை குறைக்க சொன்னாங்க. உணவை குறைக்க ஐயா சொன்னாங்க. சொல்லுங்க. ஐயா ஆ, இப்ப பரிணாமத்துல இந்த உணவு பெருக்கம் உற்பத்தி ம். தேவையில்லாத வேலை, இயற்கைக்கு அகைன்ஸ்டான வேலை தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆமா, உண்மையா அப்படித்தான். இயற்கைக்கு ஏன்னா எதிராகத்தான் இவங்க இது போயிட்டு. பசி பஞ்சம் பட்டினின்னு சொல்லிட்டு ம். எஸ்கலேஷன் பண்ணி எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா திறமையும் ஆ, அடியோட அழிக்கிறாங்க. இப்போ சரியா ஏன்னா இந்த சரி. உணவு தயாரிப்பு விவசாயம் இது எல்லாமே தேவையற்றது. ஏன்னா தேவையற்றது. இயற்கையாவே வர்றதுதான் சாப்பிடணும். இப்ப அதுக்கு மேலான நீ ப்ரொடக்டிவிட்டி பண்றது எல்லாமே ஆ, இங்க இயற்கைக்கு அது இருக்கு. ஆமாம், நீங்க சொல்றது சரி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பொறியாளர்னு புரிஞ்சுக்கிட்டாரு பாரு. இன்ஜினியர் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவர் அந்த கொடுமையை பாக்குறாரு. அவர் சென்னையில தான் இருக்காரு. என்ன கொடுமை நடக்குது. உலகத்திலே அதிக கொடுமை நடக்கிறவங்க சென்னை தான். கண்டதை தின்னுட்டு கண்டதை போயிட்டு எல்லாம் ஒரு சென்னையில தான், பெரும்பாலும் எல்லாரும் சென்னையில தான் இருக்கிறீங்க. ஆ? பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியில தான் இருக்கிறீங்க. இப்ப சரி, அதுவே இதை விட மோசமானது பாண்டிச்சேரி. தடிக்க விட்டுருந்தா சாராய கடை தான். ஒவ்வொரு எம்எல்ஏவும் 10 சாராய கடை வச்சிருக்கான். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? சரி, அதான தொழில். சரி, இயற்கை உணவையும் சரியா சொல்லிட்டாரு பழனிவேல். அது சரியா சொல்லியிருக்காங்க. இதைதான் புரிந்து கொள்ளுது. ஏன்னா அவரு சென்னையில் இருக்கிறாரு, நடக்கிற கொடுமை தெரியும். புற சாக்கடை தான் அங்க. உணவே சாக்கடை தான். தெருவுக்கு தெரு, தெருவுக்கு தெரு தவறான உணவு பழக்கம் தான். அதுதான் நிலத்துக்கு வியாபாரம். எவனை பார்த்தாலும் தள்ளு வண்டி, எங்க பார்த்தாலும் உணவு தள்ளு வண்டி போட்டுக்கோ, எதவனை போட்டு திருட்டு என்ன இடம் யாருக்கும் தெரியாது. 10 ரூபாய்க்கு கிடைக்குதா தின்னு, 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு திங்கிறான், 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு திங்கிறான். ஏதோ உன தின்னுடாங்கிறான். நானும் பார்த்துருக்கேன். சரி, இருக்கட்டும். ஆக ஆக இது இயற்கையை புரிந்து, பரிணாம வளர்ச்சியை புரிந்து, அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுது பாருங்க. எல்லா உயிர்களும் அப்படியே தன்னுடைய இனப்பெருக்கத்தை குறைச்சிக்கிட்டு இடம் இல்லாம அழிஞ்சிட்டு வருது. மனித குலம் மட்டும் அப்படியே படிப்படி இவ்வளவு நோய், இவ்வளவு சண்டை, இவ்வளவு சச்சரவு, இவ்வளவு போர்கள், இத்தனையும் தாண்டி இன்னைக்கு 800 கோடிக்கு மேல போயிடுச்சு. அப்படின்னு இயற்கை யாரை விரும்புது? மனிதனை விரும்புகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள், அப்ப என்ன ஆகும்? 1000 கோடி வந்திருக்கும். 1000 கோடி வந்துட்டா சென்னை என்ன தாக்கு பிடிக்குமா, இல்ல பாண்டிச்சேரி தாக்கு பிடிக்குமா? என்ன தாக்கு பிடிக்கும்? உலகம் பூரா இந்த நிலைதான் இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்காலத்துல கேஸ் எல்லாம் வராது, இது சண்டை போட்டே இருப்பான். அப்ப கேஸ் வரப்போறது இல்லை, எல்லாம் மின்சாரத்துக்கு மாறுங்க. அதுக்கு மின்காந்த அடுப்புங்கிறான். உண்மையாலுமே ஐரோப்பா நாடுகளில் நீங்க கேஸே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது சட்டப்படி. அங்க எல்லாமே என்ன தெரியுமா? எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் தான், எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். இப்போ கூட இங்கிலாந்துல தான் இருக்கு. ஒரு வேலை சொல்லும் போது, இல்லப்பா இங்க அடுப்பெல்லாம் கிடையாது, அடுப்பு பற்ற வைக்கிறது சட்டப்படி குற்றம். அமெரிக்காவில், இங்கிலாந்துல என்ன அடுப்பு பற்ற வைக்கிறது, அதாவது எரிபொருள் வீட்டுகளை பயன்படுத்தவே கூடாது. என்னது? எரிபொருள் வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடாது ஐயா. சட்டப்படி குற்றம். எலக்ட்ரிக்ல தான் பயன்படுத்தணும். அப்ப எலக்ட்ரிக்ல எல்லாமே, அது எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்தாச்சு. எல்லாம் இங்கிலாந்துல எலக்ட்ரிக் ஸ்டவ் எத்தனையோ நாடாச்சு. இன்னைக்குதான் நீங்க மின்காந்த அடுப்பு பாக்குறீங்க. அதெல்லாம் அந்த அதனாலதான் தடை செய்யறான். அது கேஸ்ல தான் போகுது. அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கட்டடமே தீப்பிடிச்சு நாசமாகுதா இல்லையா? பெரும்பாலும் அங்கே எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம்? எல்லாரும் மின்சாரத்தை பயன்படுத்தி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க அப்படின்னா. நானே இண்டக்ஷன் தான் 100 வருஷமா, 20 வருஷமா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் தான். வீட்டுக்காரர் சொன்ன பாரு, இதெல்லாம் வரத்தான் போதும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுவும் இண்டக்ஷன் ஸ்டவ் வரட்டும், கேஸ் வரட்டும், விறகு அடுப்பு இருக்கட்டும், சாணி கட்டுற வறுப்பு, அப்புறம் எரிவாட்டி வகுப்பு எல்லாம் இருந்ததா இல்லையா? அதனாலதான் இயற்கையை புரிந்து கொண்டு நாம் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்பது இயற்கையின் விருப்பம். இயற்கை என்பது இயற்கை உணவு என்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னப்பாதை சுத்தம் பண்றதுதான். நீ இயற்கை உணவு சாப்பிட்டாலே இயற்கை ஆற்றல் தான் உண்டாகணும். எல்லா உணவினால் மனிதன் வாழ. இயற்கை ஆற்றல் இல்லாட்டினா ஆள் செத்தே போயிடுவான். இயற்கை ஆற்றல் இல்லைன்னா செத்துருவாங்க ஐயா. சும்மா பொய். உணவு ஆற்றல் கொடுக்குறது அடிப்படை பொய். காத்துல இருக்கிற நைட்ரஜன் அது என்னவா மாறுது? சக்தியா மாறுது. அது நானோவா மாறுது. அது மட்டும் இல்ல, நைட்ரஜன் பூரா நியூட்ரான் தான் இருக்கு. நியூட்ரான் புரோட்டானாக மாறும், புரோட்டான் நியூட்ரானா மாறுறது அறிவியல். அப்ப அந்த கதிர்வீச்சு தான் உங்களுக்கு உள்ள போயிட்டு இருக்குது. இதை இப்பதான் சொல்றாங்க. எப்ப சித்தர்கள் எப்ப கண்டுபிடிச்சாங்க? இதைதான் அருள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஆற்றல்ங்கிறாங்க. இதுதான். அப்ப இது பரிணாமத்தில்
இந்த சும்மா இந்த வாயில திங்கிறது மூக்குல இதெல்லாம் இயற்கையே உங்களை ஏமாற்றுகிறது. இயற்கையே என்ன பண்ணுது? ஏமாத்துது. சரி, உங்களை யாரு இயற்கை பீஸா திங்க சொன்னது? யாரு உங்களை இறைச்சி திங்க சொல்லுச்சு? இதெல்லாம் யாரு பண்ற வேலை? திட்டமிட்டு யார் பண்ற வேலை இதெல்லாம்? இதெல்லாம் வணிகர்களும் வியாபாரிகளும் பண்ற வேலை. செயற்கையா பண்றாங்க. பிரிட்டிஷ் முண்டங்கள் செயற்கையா பண்ணி பண்ணி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றாங்க. அதேதான். சாப்பிடு எல்லாருக்கும் உடம்பு நம்ம ஊரை விட்டுங்க ஐயா. நம்ம வீட்டுக்காரம்மா எங்கடா இவன் வந்து பட்டி பறிச்சுக்க நமக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்ட்டு நம்மள வற்புறுத்தி சாப்பிட சொல்றாங்க ஐயா. பாருங்க, வீட்டுக்காரு என்னன்னா, வீட்டுக்காரு எங்கட நம்மளையும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்காரு என்ன பண்றா? அப்ப அவங்களே கெடுக்குறாங்க பாருங்களேன். எங்கட நம்மளையும் சொல்லிடுவான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இதுதான் என் வீட்டுக்காரியும். என் வீட்டுக்காரர் பேசாம போயிட்டு வருவாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட எதுவும் பேசவே மாட்டாங்க. என்னது? பேச மாட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்ற? நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால அவங்க உங்களை சொல்றது இல்ல. இப்ப பாண்டிச்சேரி அறுவாளி வீட்டுல அவங்களுக்கு இந்த புத்தகம் அறிவோ ஞானமோ அறிவோ அவங்களுக்கு கிடையாது. அதனால அவர் என்ன ஒன்றரை வேலை இப்ப அவரு சொல்லுவார், ஒன்றரை வேலை நீ பாத்துக்கோ, என்ற வேலை நான் பாத்துக்கோ. இப்ப புரியுதா? உங்க ஒன்றரை வேலை நீ பாத்துக்கோ, என்ற வேலையை நான் பாத்துக்கோ. இதுதான் அதுதான் நீங்க தனியா இருக்க சொன்னீங்க. அது நல்ல விஷயம். அது அததான் தனியாருக்கு சொன்ன. அது தனியாரு. அதனாலதான் வெங்கடேசன் என்ன மாட்டாரு, வீட்டை விட்டுட்டு 25 வருஷம் கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு. அவர் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மன்னார்குடி. அவர் ஆராய்ச்சி பண்ண எங்க? வெள்ளியங்கிரி மலை அடிவார். அவரு வீட்டுக்கும் 300 கிலோமீட்டர். எத்தனை? 300 கிலோமீட்டர் அப்பால போயிட்டாரு. இப்ப புரியுதா? ஆக இதெல்லாம் புரிந்து கொண்டு தனித்தையுங்க. அதுக்குதான் சொல்றேன் 5 சென்ட். என்னம்மா? வள்ளலாரையா அதானே சொல்லியிருக்காரு, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அதேதான். அவரு கூட திருமணம் பண்ணினாரு. ஆனா அப்படி குடும்பம் நடத்தவே இல்லை. திருமணம் பண்ண 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிடுச்சு? கிளம்பிட்டாரு. வீட்டுக்காரையும் பார்த்திருக்கா. சரி, அவரு திருமணம் பண்ணவர் தான். அக்கா பொண்ணைதான் யாருக்கு திருமணம் பண்ணாங்கிறது வரலாறு. ஆனாலும் யாரு கூட இருக்கல, மனைவி ஏதோ ஒரு காரணமா இருக்கல. அவர் குழந்தையும் கிடையாது, குட்டியும் கிடையாது. என்னது? எதுவும் கிடையாது அவருக்கு. ஆனால் நாம் என்ன பண்றோம்? நம்ம தான் வந்து உண்மையாலும் பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் இனப்பெருக்கம் செய்துவிட்டு அனைவருக்கும் இயற்கையை பயிற்சியை சொல்லித்தர வேண்டும்ங்கிறது நம்ம தான். அப்ப ஒருத்தர் அப்படி போலாம். நாம் 99 பேர் நம்ம என்ன பண்றோம்? அப்படியே இப்ப என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், பெரிய பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், வீட்டுக்காரையும் பாக்குறேன். இதுலதான் பொருள் ஈட்டுறான், இதைதான் இவ்வளவு எல்லாத்துக்கும் வகுப்படுக்கிறான். தினம் பாக்குறாங்க, வீடியோ பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க இல்லையா? அப்ப நமக்கு பிரச்சனை அதாவது அவங்க அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. கணவன் வந்து போதைக்கு அடிமை, மனைவி வந்து உணவுக்கு மனைவியும் போதைக்கு அடிமை தான். எப்போ ஒரு பொருள் உங்களுக்கு பகுத்தறிவு இல்லாம பீசா திங்கிறது, பகுத்தறிவு இல்லாம இட்லி திங்கிறது, பகுத்தறிவு பாக்குற நேரம்லாம் திங்கிறது. பாக்குற நேரம் திங்கிறப்போ அந்த உடம்பு சொல்லிச்சா பாக்குற நேரம் தின்னுன்னு? உடம்பு சொல்லிச்சான்னு கேக்குறேன். நீங்க தானே முடிவு எடுக்கிறீங்க. நீங்க மனம் என்கிற முடிவு எடுக்குது. மனம் முடிவெடுத்த உடனே யாருக்கு உணவு கொடுக்குறீங்க? உடலுக்கு உணவு கொடுக்குறீங்க. மனம் விரும்புது, மனம் போண்டாவே விரும்புது, மனம் சாராயத்தை விரும்புது. ரைட்டு, மனம் சாராயத்தை விரும்பட்டும். ஆனா குடுக்கறது எங்க கொடுக்குறீங்க? உடம்பு கேட்டுச்சேன்னு கேக்குற. உடம்பு சாராயம் கேட்டுச்சா? அப்புறம் நீங்க எப்படி? மனம் தான் சாராயம் கேட்குது. நீங்க எதுக்கு மனம் சாராயம் வச்சா? மனதுக்கு தானே. அப்ப அதுதான் இங்க மனம், அதுக்குதான் சித்தம்னு பேரு. அப்ப நாம் உண்மையில நம்ம என்ன பயிற்சி இருக்கு தெரியுமா? நாம் எதுக்கு பயிற்சி கொடுக்குற? சித்த மருத்துவம். சித்தத்துக்கு தான் மருத்துவம் பண்றோம். என்னது? சித்தத்துக்கு, மனதுக்கு தான் மருத்துவம் பண்றோம். யாருக்காவது புரியுதான்னு பாருங்க. அதான் சித்த மருத்துவம். இதுதான் உண்மையான சித்த மருத்துவம். புரியுதா? இதுதான் தவமே தான் ஐயா. கரெக்டா சொல்றீங்க. இதுதான் சித்த மருத்துவம். இதுதான் சித்த மருத்துவம். எங்க சித்த மருத்துவத்தை இங்க சாதாரண சித்த மருத்துவம். இப்ப BSMS படிக்கிறான், பேச்சுலர் சயின்ஸ் ஆஃப் மெடிசின், சித்தாங்கிறான். ரைட்டு. எங்க அங்க வந்து நீர் மருத்துவத்தை சொல்லித்தரனா? இல்ல. அகத்தூய்மை சொல்லித்தரனா? இல்ல. அவனுக்கே தெரியாது. BSMS படிச்ச டாக்டருக்கு என்ன தெரியாது? இயமம், நியமம், ஆதனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி தெரியாது. நியமம் என்றால் அகத்தூய்மையும் புற தூய்மை வேண்டும் என்று சித்த மருத்துவத்துக்கு தெரியாது. என்னது? அரசாங்கம் நடத்துகின்ற சித்த மருத்துவத்துக்கு தெரியாது சொல்ல வர்றேன். சித்த மருத்துவரை இந்த லட்சணத்தில் இருந்தா அப்புறம் வந்து MBBS எந்த லட்சணத்தில் இருப்பான்னு பாருங்க. என்னது? மானங்கட்ட படிப்பு.
இப்ப நானே வந்து தமிழ் படிச்சிருந்தேன், தமிழ்ல தான் நான் பாஸ் ஆனேன். அப்ப எங்க ஆசிரியர் சொன்னாரு, எங்க பியூசி படிக்கிறப்ப அட்வான்ஸ்டு தமிழ், அதாவது சிறப்பு தமிழ், பொருளாதாரம், சிறப்பு தமிழ், பொருளாதாரம், வரலாறு, இதுதான் நான் படிச்சது எங்க பியூசியில 1979. அப்ப எங்க ஆசிரியர் சொன்னாரு, நீ தமிழ் படிச்சிருக்க, நீ வந்து சித்த மருத்துவம் அப்ப பாளையங்கோட்டையில அப்பதான் முதல்ல இங்க பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில சித்த மருத்துவ கல்லூரி முதல் தொடங்குறாங்க, நீ அங்க போய் சேர்ந்துக்கோ, உனக்கு நீ மருத்துவராகன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு அது புரியல அதெல்லாம். சரிங்க, இருக்கட்டும். ஆனால் அங்க போய் மருந்து மாத்திரை மூலிகிது அரைச்சிட்டு இருந்திருப்போம், ஏதோ விஷயம். அப்ப இதுதான் உண்மையான பரிணாம அறிவியல், சரியா? சரி, அப்ப வந்து இதுதான் சித்த மருத்துவம். நான் அப்பதான் சொல்லியிருக்கேன் நான், இது வந்து சித்த மருத்துவம், மனதுக்கான பயிற்சி, மனதைத்தான். சரி, மனதை ஏகப்பட்ட சந்தேகத்தில் கொண்டிருக்குது, அவற்றை காட்ட புரோட்டா ஆகும் பராவர்த்தேஜம். அதுதான் விஷயமே. இப்ப அதுல இருந்து மாறிட்டோம். சரி, முடிச்சுக்கிறேன். இயற்கை உணர்ந்து, பரிணாம வளர்ச்சி உணர்ந்து மனிதனம் செயல்படாவிட்டால், அப்ப யாரை கேட்டாலும் நான் என்ன பண்றேன், யோகா பயிற்சி பண்றேன். யோகா பயிற்சி பண்ணேன்னு யாரும் பதில் செய்ய மாட்டாங்க. யோகா பயிற்சி யோகா யாரை கேட்டாலும் யோகா பயிற்சி பண்றேன், யோகா பயிற்சி நீர் மருத்துவம் பண்றேன், அவ்வளவுதான். வேற எதுவும் எங்க கேட்டாலும் பல்லு வலி யோகா பயிற்சி பண்றேன், நீர் மருத்துவம் பண்றேன். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. என்னது, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உங்களை யாரும் கேட்க போறதில்ல. நீங்க திங்களேன்னு தற்கொலை பண்ற ஏதாவது சொல்லிச்சா? கணவன் திங்களேன்னு மனைவி தற்கொலை பண்ணிக்கலாம்னு கேக்குறேன். என்ன கேக்குறாங்க, ஐயா என்னாச்சு உனக்கு, சுகர் வந்துருச்சா, உடம்புலாம் அப்படி இழைச்சி போயிடுச்சு. அப்ப நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? நான் யோகா பயிற்சி பண்றேன். என்னது, நான் எந்த நோயும் வராம இருக்கிறதுக்கு நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீர் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூய்மை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ சாப்பிடு, வேலைக்கு சாப்பிடு பரமேசு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிற, பாவமா இருக்கிற, உடம்பு வீணா போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது நான் பாத்துக்கிறேன், நீங்க கம்முன்னு போங்கன்னு. அதுக்கு நீ ஏங்கிட்ட சொன்ன யோக பயிற்சி, முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. யோக மருத்துவம் பண்ணிக்கிறேன், அது யோக மருத்துவம் பண்ணணும்னு சொல்லுங்க. யோக மருத்துவம் செய்கிறேன். என்னது, யோக மருத்துவம். விவாதம் பண்ணாதீங்க, அறிவியலை சொல்லுங்க. நான் யோக மருத்துவம் செய்கிறேன். என்னது, அவங்களுக்கு புரியாதுங்க, யோக மருத்துவம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. புரிய வேண்டாம், வார்த்தையை சொல்லுங்க. என்னது, சரிங்க ஐயா. புரியலைங்கிறதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அவங்க புரியறக்கா விளக்கம் சொல்றீங்க. அவன் என்ன பண்றான், பயந்து போய் என்ன உண்மை அவையே அக்கறைப்படுறான்னு கேக்குறேன். ஐயா சாப்பாட விட்டுட்டோம்னாலே வந்து பயப்படுறாங்க, பைத்தியமான்றாங்க, பயப்படுறாங்க. ஆமா, அதான் சொல்றேன், யோக மருத்துவம் சொல்லுங்க. பயப்படட்டும், நம்மளை கண்டு கடவுளே பயப்படுறாராம நீங்க ஏன் பயப்பட மாட்டாங்க? என்னது, ஐயா இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கைய கீழே ஊனி சாப்பிட்டுட்டு இருந்தேன், கை கொஞ்சம் விறுவிறுன்னு இந்த குரக்கடி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. கைய தரையில இருந்து எடுத்தோடனே அப்படியே விரலெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு போச்சு ஐயா. எங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு பயந்துட்டாரு. அப்புறம் இதுக்குதான் சாப்பிடுன்னு சொல்றேன், உடம்புல ரத்தமே இல்லையாட்டுக்கு, ஏப்பெல்லாம் இப்படி பண்ற, நான் ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, இன்னொரு 6 மாசத்துல பாரு நான் சூப்பரா ஆயிருவேன், அப்ப நீ என்ன பார்த்து நீ ஃபாலோ பண்ணுவ அப்படின்னு. ஏமா மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னுவாங்களா, அது மாதிரி கதை அது. ஆமாங்கய்யா. அப்புறம் எப்படி நல்லாச்சு? அது தண்ணீர் சேர்த்து அதிகமா போனா அப்படித்தான் பண்ணும். தண்ணீர் சேர்த்து சாப்பாடு உள்ள போனோடனே அந்த மாதிரி பண்ணுச்சுங்க ஐயா, சாப்பிட்ட உடனே. அதான் திடீர்னு தண்ணீர் சத்து அதிகமா போனாலும் லேசான கண்டுபிடிப்போம். அப்ப ஒரு தடவை சிறுநீர் புரிஞ்சா சரியா போயிடும். அப்ப வந்து ஒரு பேரிச்சி பழமோ 2 பொட்டுக்களை சாப்பிட்டா சரியா போயிடும். அது ஒரு நிமிஷத்துல சரியாயிடுச்சு ஐயா. அப்படியா? அப்ப ஒரு நிமிஷம் சரியா போய் ஏன் அந்த பயப்படுறான்? சரி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அப்ப மிரள்றாங்க, மிரளும் போது அந்த இது வருது வந்துட்டு. சரி, உடம்புல நிறைய கழிவெல்லாம் இருக்கு, அது உடம்ப சுத்தம் பண்ணும் போது இப்படிதான் இதெல்லாம் காமிக்கும், அது சரியாயிரும். இன்னும் 6 மாசத்துல என்ன பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாமான்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு நான் முன்னேறி வந்துருவேன். இப்ப நீங்க சராசரி 50 கிட்டத்தட்ட உங்க 50 விழுக்காடு நல்லா இருக்குது அப்படி நினைச்சுக்கலாமா? 50 விழுக்காடு நல்லா இருக்குதுன்னு நினைக்கலாமா? இல்ல சரி, நினைக்கலாம். நீங்க பக்கத்தால ஏதாவது ஒரு 100 படி இருக்கிற கட்டடமோ 100 படி இருக்கிற கோயிலே இருந்தா பக்கத்தால போய் பாருங்க, நீங்களே போய் பாருங்க. என்னது, எங்க மாடிப்படி ஒரு 10-12 படிதான் இருக்கு, அதே
ஏற முடியல, முழங்கால் வலிக்குது, டயர்ட் ஆகுது. இப்ப இன்னைக்கு ஏறி பாத்தீங்களா? டெய்லியும் ஏறுறேன் ஐயா, டெய்லியும் காலையிலயும் நைட்டு கிளாஸும் மாடியில தான் எடுக்கிறேன். டெய்லி ஏறிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப 12 படி ஏறப்ப எப்படி இருந்தது? முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது? முன்ன கொஞ்சம் ரொம்ப முடியாத மாதிரி இருந்ததுங்க ஐயா. இப்ப ஆனா அந்த ஏறும்போது முழங்கால்லாம் வலிக்குது, டயர்ட் ஆகுது எனக்கு. ஆனா சாப்பாடு இல்லாம இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல ஐயா. இல்ல கழிவுன்னா இல்ல சுத்தமா தண்ணி ஐயா, வெளியேறாதனால. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உராய் இருக்கு, வெப்பம் இருக்கு. வெப்பம் இருக்கும்போது உங்க சோர்வு வரும் வந்துட்டு. கொஞ்சம் தண்ணி ம். கொஞ்சம் ஏத்துனா கரெக்டா தண்ணி குடிச்சா கரெக்டா வரும். அது அது ஒரு பாக்குறல, நானு ஒரு 60 மீட்டர் பில்டிங் நானும் ஏறும்போது எனக்கு தெரியுது இல்ல, ம். தண்ணி கரெக்டா குடிச்சிருந்தா கரெக்டா சர்னு போது சுவாசம் வந்து லாங் பிரீத்திங் ஆகும், சுவாசம் ஆ, கம்மியா போயிடும். ஏங்க திருமாறன் அப்படித்தானே. திருமாறன் வந்து இப்பதான் சொல்றேன், நான் மாடிப்படி இதுக்கு முன்னாடி ஏறுறதே கிடையாது, இப்ப நான் வேகமா ஏறி வேகமா இறங்குறேங்கிறாரு. யாரு? கம்பம் ஐயா திருமாறன். ஐயா இன்னைக்கு சொன்னாரு, 100 படி முன்னெல்லாம் 10 படி கூட என்னால ஏற முடியாதுமா, மூச்சு வாங்கும். நான் இப்ப 100 படி ஏறுறேன், நான் எந்த சோர்வுமே இல்ல, சுறுசுறுப்பா இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அது எப்படி? அது எப்படி? ம். அவரு என்னை விட என்னை விட ஒரு வயசு அவரு மூத்தவர் அவரு. உடம்புல இருக்க கழிவெல்லாம் அவருக்கு வெளியில வந்துருச்சுங்க ஐயா. ஆமா, ஆமா, அதைத்தான் சொல்றேன். நீங்க 100 படி ஏறி பாருங்க. நீங்க அதுலயே 4 தடவை ஏறுங்க. சரிங்க ஐயா. அப்ப நம்ம 100 படின்னு சொல்றது அதுவே 4 தடவை ஏறுங்க. உங்களுக்கு 12 படி இருக்கு. 12 படிங்கிறது ஒரு விஷயமே இல்ல. அது 4 தடவை ஏறி ஏறி இறங்குங்க. தினம் அது ஏறி ஏறி படங்குங்க. ஏறி ஏறி ஏறும்போது ரெண்டு கற்கண்டு போட்டு ஏறுங்க. என்னதே 2 கற்கண்டு. சரிங்க ஐயா. அதாவது 2 கற்கண்டு போட்டு ஏறுங்க. அல்லது 2 பேரிச்சை மரத்தை மென்னுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு மேல ஏறுங்க. ஏறி 10 தடவை ஏறி ஏறி இறங்குங்க. அதைய பனவெல்லாம் இருக்கு ஐயா, பனவெல்லாம் தேன் எல்லாம் இருக்கு. கொஞ்சோண்டு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஏறுங்க. மறுபடி கீழே இறங்கும்போது ஒரு பேரிச்சை பழத்தையும் கொஞ்சம் கற்கண்டு சாப்பிட்டு கீழே இறங்குங்க. மறுபடி ஏறி ஏறி இறங்குங்க. உங்களுக்கு அதானே வேலை. சரிங்க ஐயா. முதுகுவலி போயிடுச்சுல, அப்புறம் என்ன? முதுகுவலி 50% குறைஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஏற வேண்டியதானே. சரிங்க ஐயா. நடந்து போங்க. நடந்து போங்க. உங்களுக்கு தான் 5 சென்ட் இடம் இருக்குல்ல, அதை சுத்தி வாங்க. இந்த 5 சென்ட் இடம் இருக்குல்ல, காலையில சுத்திக்கிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன, காலை சுத்திட்டே வாங்க. நீங்க எங்க போகாம இருந்தா சரி, சமையல் கட்டுக்கு நீங்க அவங்க சமைச்சு அவங்க திருட்டு ஓடிடணும். அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சமையல் கட்டுக்கு போனா நீங்க கெட்டு போய் சமையல் கட்டுக்கு போகவே கூடாது. சமையல் கட்டுக்கு சட்டப்படி போகக்கூடாது. சட்டப்படி போகக்கூடாது. ஏன்னா அவன் சமைச்சு தின்னுக்கணும். என்னது அவன் அதுதான் யோகமா இருக்கான். அறிவுனா என்ன? அவன் வேலையை அவங்க செய்யணும். உனக்கு வேணுங்கிற செருப்பு நீ சொல்லுங்க. அவரவர்கள் வேலையை அவன் தான் செய்யணும். எங்க டல் ஆயிடுச்சு, திடீர்னு போயிடுச்சு. அதை விட்டு விட்டு வருது. சரியா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது. அவரவருக்கு வேலையை அவரவருக்கு வேலையை நீங்க ஏன் அடுத்த வேலை செய்யறீங்க? அப்படி செய்யறதா குற்றம் அது. உங்களுக்கே நீங்க யோகா பயிற்சி பண்றீங்க. சொல்லுங்க, யாராவது என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க. பழனி வேலை ஏதாவது சொல்ல வர்றீங்க? சரி, கரெக்டுதான். வந்து அவரவர் வேலையை அவரவர் செஞ்சுக்கணும். ஏன்னா இது யோக மார்க்கம், தனித்து இருக்க வேண்டும். அதுதான், வேற எதுவும் இல்லை வந்துட்டு. ஏன்னா வேற யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுல்ல. தேவையான உணவு அவன் தயாரிச்சாதான் அவனுக்கு கரெக்டா இருக்கும் வந்துட்டு. வேற ஒருத்தர் தயாரிச்சு கொடுத்தானா அதுக்கு அந்த இது தெரியாது. அதனாலதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பச்சை குழந்தையா கேட்கல. உங்களுக்கு யாரும் கையில கை குழந்தை வச்சிருக்கீங்களா? இதுல யாராவது ஒருத்தர் கிடையாது இல்லையா? எல்லாமே கழுது மாதிரி எல்லாம் 25 வயசு தாண்டவங்க தானே எல்லாருமே. இப்ப அவங்க பார்த்துட்டு அவங்க பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் அப்படித்தானே செய்யணும். நீங்க நல்ல உணவு சாப்பிட்டு இருக்கிறீங்க, அவன் தீய உணவு தின்னு இருக்கிறான். நீங்க அகத்தூய்மை பண்றீங்க, அவன் அகத்தூய்மை பண்றது இல்ல. அவன் உங்களை பார்த்து கமெண்ட் பண்றான். அவன் உங்களை பார்த்து கமெண்ட் பண்றாங்க. என்ன தேவைக்கு பண்ணணும்னு கேக்குறேன். நீங்க அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு விட இது யோக மருத்துவம், வாயை மூடுன்னு சொல்லு. என்னது? சரிங்க, இது யோக மருத்துவம், நீ வாயை மூடு. ஒண்ணு நீ முடிஞ்சா யோக மருத்துவத்துக்கு வா, இல்லைன்னா நீ போய் எக்கட கெட்டு போ. விஷயத்துக்கு தலையிடாத. இது மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுங்க. என்னது?
நாங்க சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோம். ஆ நான் அப்படிதான் சொல்றேன். நான் சரியான பாதையில போயிட்டு இருக்கேன். நீங்க கம்முனு இருங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமா. ஏன்னா எப்படித்தான் எங்க மரணம் இப்ப அப்படியே உங்க வீட்டுக்காரர் சாகவே மாட்டாரான்னு நீ சாகவே மாட்டேன்னு கேளுங்க நீங்க என்னது ம். நீ நான் சாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ சாக மாட்டேன்னு கேளுங்க என்னது நீ சாக மாட்டியான்னு கேக்குறியா? இப்ப நான் சாகிறது ஒரு இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இப்படி சொல்லணும், எப்படி இருந்தாலும் சாகத்தானே போறேன், எப்படி இருந்தாலும் சாகதான் போறேன். நீ எப்படி இருப்பேன்னு கேளுங்க என்னது நீ எப்படி அப்படி அடிக்கணும் என்னது. ஆமாய்யா, நீ கண்டதை தின்ட்டு சீக்கிரம் போய் சேர போற. ஆஹ் அப்படிதான் அடிக்கணுங்க. போற அன்னைக்குதான் தெரியும். அப்படித்தான் அடிக்கணும். கொஞ்சம் கரெக்டா சொல்றேன். நான் சாகிறது நம்ம எப்படி இருந்தாலும் 100 வருஷம் வாழ்றேன், 2000 வருஷம் வாழ்றேன், நாளைக்கே சாகுறேன், அப்படித்தான் நடக்குது. அது நான் சாகிறத பத்தி பாத்துக்கிறேன். நீ சாவியா இல்லையா அந்த கேள்வி கேளுங்க என்னது. அப்பதான் அப்படின்னு ஒரு கேள்வி கேளவா வந்துட்டு கேட்டுட்டு ஒரு பிரேக் ஆகும். பகுத்தறிவு வந்துட்டு நான் பகுத்தறிவு யூஸ் பண்றேன், நீ வந்து எப்படி நீங்க யோசிச்சுக்கன்னு சொல்லிட்டு விட்டுரு, அவ்வளவுதான். அப்பதான் பகுத்தறிவு அந்த ஆளுக்கு வேலை செய்யும். அவன் தான் மோடு முட்டின்னு தெரிஞ்சு போச்சு. மோடு முட்டி நல்லா 3 வேளை 7 வேளை திங்கிறது. அப்புறம் அவனுக்கு மரணடி எப்ப கொடுக்கறது? ஏன் அன்பை காட்டிட்டு? இது அன்புக்கு வேலையே கிடையாது. இது அகத்துவமே பரிணாம அறிவியல். நீங்க தப்பிச்சாக வேண்டும். உங்களை வந்து அவன் கேள்வி கேட்காம இருக்கார வரைக்கும் நீங்க எதிர்த்து அடிச்சே ஆகணும் என்னது. அப்படித்தான் பிறனுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க சமையல் பக்கம் உங்க சமையல் நீங்க பாத்துக்க, அவன் சமையல். நான் இது சமையலே கிடையாது. இது வந்து சிம்பிள் அகத்துவம். எப்படி பல்லுக்குச்சி எடுத்து விளக்குறதுக்கு என்ன அறிவு போதும், அந்த மாதிரி நம்ம உடம்பை சுத்தம் பண்றதுக்கு அந்த அறிவு இருந்தா போதுமானது. இதுக்கு போய் நீங்க புரோட்டா மாஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்ல. நீங்க கல்யாண மண்டலத்துல போய் இன்னைக்கு வேலை செய்யணும் அவசியம் இல்ல. பயிற்சி எடுக்கவே போறீங்க இல்ல. இது பிறவி உங்களை தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே. பெண்களை வந்து குட்டிச்சவர் ஆக்குறதுக்கு தானே கண்டுபிடிச்சு வச்சானுங்க இந்த சமையல்ங்கிறது. அதுல சமையல்ல பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், வீட்டுல ஆண்கள் பண்ணக்கூடாதா? அப்படி சட்டம் இருக்கான்னு கேக்குறேன். சமையல் கட்டிலே ஒழிஞ்சவங்க இப்பதான் சொல்றேன். முட்டாள்களா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லதே ஐயா. அது வந்து பொம்பளைங்க வேலையா. இந்த பொம்பளைங்க வீடு கூட்டுறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க சொன்னா செஞ்சாங்கன்னா அது கேவலமா, அசிங்கமா. அதெல்லாம் பொம்பளைங்க வேலையா. அப்படியா? நீயே புள்ள பத்துக்குன்னு போக வேண்டியது. அதுவும் சரிதான். அப்ப நீ எதுக்கு எங்கோட நீயே புள்ள பத்துக்கு போக வேண்டும்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன எனக்கு கட்டிட்டு வந்து கேட்க வேண்டியதானே? என்ன வெங்காயத்துல எனக்கு திருமணம் பண்றது கேளுங்க. என்ன வெங்காயத்துக்கு திருமணம் பண்றது கேளுங்க என்னது. சோறாக்கி போட, துணி துவைச்சுக்க, வீட்டு வேலையை பார்க்கதான் உன்னை கட்டிக்கிட்டு வந்தேன். செருப்பால் அடின்னு சொல்லுங்க என்னது. செருப்பால் அடி அப்படின்னு சொல்லணும். சரி, உனக்கு தான் அறிவு இருக்கு, ஓட்டல போய் தின்னு சொல்லு. உனக்கு கை இருக்குது, கால் இருக்கு, ஓட்டல போய் திங்கலான்னு சொல்லு என்னது. ஆமையா, உனக்கு கையில இது எவன்டா எந்த சட்டத்துல இருக்குன்னு கேளுங்க. எனக்கு சமைச்சு போடணும், திங்க வீதி கூட்டணும் அப்படின்னு எந்த புத்தகத்துல இருக்குன்னு கேளுங்க. எந்த புத்தகத்துல இருக்கு, எந்த நீதி நூல் இருக்குது, எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குன்னு கேளுங்க என்னது. எங்க பையன் கேட்டான், பொம்பளைங்க சமைக்கிறது வீடு கூட்டெல்லாம் பொம்பளை வேலை செஞ்சா ஆம்பளை செஞ்சானா அசிங்கமா இருக்குறியா? இப்ப பொம்பளை சமைச்சு வச்சு சாப்பிட்டு இது அசிங்கமா இல்லையா? பொம்பளை சாப்பிட்டு திங்க உனக்கு அசிங்கமா? ஹோட்டல்ல ஆம்பளை தானே சமையல் பண்றேன், கல்யாண தோட்டத்துல ஆம்பளை தான் சமையல் பண்றேன். 10,000 பேத்துக்கு ஆம்பளை தானே சமையல் பண்றேன். 10,000 பேத்துக்கு கல்யாண தோட்டத்துல யார் சமையல் பண்றாங்க? ஆம்பளைங்க ஐயா. அப்ப கேவலமாக கேட்டரிங் கேட்டரிங் படிக்கிறீங்க, சமையல்கள் யாரு? ஆம்பளை தான் படிக்கிறேன். ஆமாங்க, ஆம்பளைங்க தான் அதிகமா. ஏன் அது கேவலமான்னு சொல்லி அரசாங்கம் சொல்லவே இல்லை. இப்ப புரியுதா? அவன் தானே அவனுடைய வாய் உணர்ச்சிக்காக உன்னைய கேவலப்படுத்துறான். வாய் உணர்ச்சிக்காக ஆமாய்யா, எங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு அறிவு இல்லை. இப்ப எங்க வீட்டுக்காரி என்னை கேட்க மாட்டான்ல, திருப்பிடும்ல. இங்க 4 நாள் தண்ணி குடிச்சிட்டு மூடிட்டு சொல்லுவோம்னா சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, அதான் எனக்கு பேசவே மாட்டாங்க. என்னது இது தனிப்பட்ட மன மருத்துவங்க. உங்களுடைய பிரச்சனை நீங்க தான் பாத்துக்கணும். இது தனிப்பட்ட முறை, இது யாருக்கும் அறிவுரை சொல்ல முடியாது. என்னது அறிவுரை சொல்ல முடியாது. அதைத்தான் திருப்பி சொல்லி, இது வைத்தியமே கிடையாது. மனதுக்கான உடம்புக்கான வைத்தியம் கிடையாது, மனதுக்கான வைத்தியம். உங்களை அகத்தையவே பண்றான். ஒரு நாளைக்கு அதான் ஏங்க அவ முன்னாடிதானே சோத்தை தின்னு காமிச்சிங்க. என்னது இன்னைக்கு அவருக்கு முன்னாடிதான் சாப்பிட்டேன். நீ ஒரு நாளைக்கு சோத்தை தின்னு காட்டுங்கிற. சோத்தை தின்னு கபம் கட்டு, அது கண்டா கட்டினா கட்டி சோத்தை தின்னு காட்டுக்கு மூடிட்டு இருக்கேன். நான் சோத்தையும் திங்கிறேன், இதையும் திங்கிறேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனை என்னடான்னு அவனுக்கு புரிய வைக்கிற உங்க வேலைதான். இது கணவன் மனைவி சேர்ந்து செஞ்சா பிரச்சனை இல்ல. இல்லது
இப்ப பாருங்க பிரேணுதல் பண்றாங்க, அவங்க கணவரும் செய்யறாரு. அப்பப்ப அவன் சொன்ன நீ தான் சமையல் பண்ண சொல்லியிருக்கிறேன், அதான் நீங்க தான் சமையல் பண்ணணும்னு சொல்லியிருக்க, சரின்னு இருக்கிறாங்க. அப்படி பண்ணல, எங்க சாப்பிடுறீங்க இங்க சமையலுக்கு இன்னும் அடுத்தது வந்து நீ சமையல் பண்றது, இன்னும் அடுத்தது சமையல் பண்றதே படம் எடுத்து போடணும். என்னது நீ என்ன சாப்பிடுற, யார் சமைச்சு கொடுக்குறாங்கன்னு கேட்பேன். பொய் சொன்னானா அதோட வகுப்பை கட் பண்ணிடுவான். அதோட வகுப்பை கட் பண்ணிடுறீங்க. ஆமா, யாரா இருந்தா உன்னுடைய சமையல் உன்னுடைய நீ பல்லு விளக்குறது நீ தானே பல்லு விளக்குற. ஆமாங்க ஐயா. புருஷனுக்கு பல்லு விளக்குறது பொண்டாட்டியா, பொண்டாட்டிக்கு பல்லு விளக்குறது புருஷனா? யாரு விளக்கி விடுறாங்க? அவங்கவுங்க பல்ல அவங்கவுங்க தான் விளக்கணும். அதே மாதிரி உங்க கூட நீங்க தானே விளக்கணும். ஆமாய்யா. அதே மாதிரி அவரு கூட அவரு விளக்கிக்கணும். என்னது அவர் படல அவர் விளைக்கணும், அவருக்கு சாப்பாடு வேணும், அவர் சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆமா, அது தின்னா என்ன போனா என்ன, எப்படி இருந்தா சாகத்தானே போறாரு. எப்படி இருந்தாலும் செத்துதாங்க தீரணும். சாதாரண உணவை தின்னு செத்துதானே தீரணும். சாவு நிச்சயம் ஐயா. உனக்கு இன்னைக்கு அகத்தூய்மை பண்றதுனால உங்களுக்கு வாழ்வு நிச்சயம். அவன் அகத்தூய்மை பண்ணாத சாவு நிச்சயம். வயிறு எப்படி இருக்குன்னு பாருங்க. வயிறு பாம்பு வயிறா இருக்கு, பானை வயிறு மாதிரி இருக்கு. என்னது வயிறு பெருசா இருக்குயா. அதைத்தான் சொல்றேன். உங்க பையனுக்கு ஏன் புரியுதுன்னா, அடிபட்டு சித்திரவதை பண்றதை பார்த்து அவன் நேர்ல வந்து பார்த்தங்காட்டி புரியுது. புரியுதா? அவன் ஏதோ படிச்சிருக்கேன், ஏதோ படிச்சு பார்த்துருக்காடி. கூடவே நான் இடுப்பு வலியில கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருக்கலாம். பையனே ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தாயா இருக்கு, அது கழிவுதாம்மா காரணம், கழிவு பூரா நீக்குனீங்கன்னா உங்களுக்கு வலி சரியாயிருன்னு அவன் 2-3 வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். வழி தெரியல, அதுக்கு என்ன பண்ணீங்க? கையில புத்தகத்தை வாங்கிட்டு படிக்காம விட்டீங்க, அதுக்கு என்ன பண்றது? புத்தகத்தை வாங்கிட்டு படிச்சு பயிற்சி செய்ய தெரியல, பயம். அது எல்லாரும் அப்படித்தாமா, எல்லாரும் அப்படித்தான். இந்த புத்தகம் கையில இருந்தா மட்டும் யாரும் செய்ய முடியாது. புத்தகம் கையில இருந்தா மட்டும் செய்ய முடியாது. மனதில் ஏற்படுகிற சந்தேகம், இப்ப அறிவில் ஏற்படுகிற சந்தேகத்தை யாரும் கேட்கலாம், மனதில் ஏற்படுகிற சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? என் பையன் சொன்னா, என் புக்கு மட்டும் படிச்சீங்கன்னா செத்த நேரம் படிப்பீங்க, மூடி வச்சுட்டு படுத்துருவீங்க. இப்ப அவரு உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கனாலதான் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, அவர் கூட தொடர்புல இருக்கனாலதான் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதனால இதோட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி 8 வகுப்பு நடத்துவேன். எத்தனை வகுப்பு? 8 பின்னி எடுத்துருவேன். காலையில 6 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு, 4 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு, எப்படி நேரம் இப்படியே பேசிட்டே இருப்பேன். சரியா? சரி, சரிம்மா. 23வது பாடம் திருக்குறளில் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கம், அதை ஒட்டிய சில சிந்தனைகள். இதோட நிறைவு செய்ய போறேன். இப்பகுதியில் அதாவது 156வது பக்கம். இப்பகுதியில் செல்வம் சேர்ப்பது பற்றிய குறள் கூறும் செய்தி. எப்படி பணம் சேர்க்கிறது? பணம்னா பொருள், எப்படி பொருள் சேர்ப்பது, எப்படி பொருள் சேர்ப்பது, எப்படி பொருள் சேர்ப்பது. இப்பகுதியில் செல்வம் சேர்ப்பது எப்படி, அதாவது பொருள் எப்படி சம்பாதிக்கிறது. நல்லவை எல்லாம் தீயவையாம், நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. அதாவது நல்லவை எல்லாம் தீமை, தீமை எல்லாம் நல்லவை. அதாவது நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை. என்னது? நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை. நீங்க 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 இப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நன்மையை நினைச்சிட்டு திங்குறா, அவன் தீமையா மாறுது. நீங்க தீமையை நினைச்சிட்டு பண்றீங்க, நன்மையா மாறுது. எதுக்காக இருக்கிறவனுக்கு நீங்க பணத்தை பார்த்து தீமை மாதிரி தெரியுது. என்னது? தீமை மாதிரி தெரியுது, ஆனா உங்களுக்கு நன்மையா மாறுது. நன்மையா மாறுது ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கால் இருக்கிறது என்ன பண்ண, இப்ப எதுக்கால் இருக்கிற என்ன பண்றா, அவன் நல்லது நினைச்சிட்டு தீண்டு இருக்கிறான், ஆனா அதுக்கு என்னவா மாறுது? தீமையா மாறுது. அவருடைய பார்வையில நீங்க பண்ற பயிற்சி தீமை. என்னது? அவருடைய பார்வையில நாங்க பண்றது தீமையா தெரியுதுங்க, ஏன்னா அவங்க அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கதான் வள்ளுவர் சொல்றாரு, நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை, இப்படித்தான் பொருளிட்டோங்கிறாரு. அப்படின்னு என்னங்க, தீமை செய்யாமல் நீங்கள் அறவழியில் பொருளை ஈட்ட வேண்டும். அதனாலதான் 25 வருஷமா என்ன தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் 26 தொழில் பண்ணிட்டு இருந்தவன்.
வெங்கடேசன் சந்திக்கும் போது 26 தொழில். 26 தொழிலையும் நான் விட்டு அடிச்சிட்டேன். ஒரே நேரத்துல 26 தொழில் பண்ணிட்டு இருந்தேன். அத்தனை தொழில் 26 தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் நான். அத்தனை தொழில் விட்டு அடிச்சிட்டேன். ராணுவத்துல இருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க பெங்களூர்ல மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்தேன், பேக்கரி வச்சேன், டீ கடை வச்சு எத்தனையோ பண்ணேன், எத்தனையோ தொழில் பண்ணேன். செங்கல் எத்தனையோ மகட்டி தொழில், அந்த தொழில், வேலை சீட்டு நடக்கிறது, இதெல்லாம் வேலை சீட்டு நடக்கிறது, இப்படி ஏலை சீட்டு, சிறு சேமிப்பு சீட்டு, அதுல ஏலத்துக்கு விடுறது, இப்படி எல்லாம் வரி வசூல் பண்றது, இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம், இந்த மாதிரி வேற இயற்கை பொருள் இது என்னென்னமோ, அப்புறம் வண்டி வாங்கி விற்கிறது, வாகனம் வாங்கி விற்கிறது, இதெல்லாம் 2 வீலர் வாங்கி விற்கிறது, எப்போ 4 5 வண்டி வாங்கி வச்சிருப்பேன். இதெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கு இதோட முடிக்க போறார். 2 செல்வம் சேர்ப்பதற்கு 2 தத்துவங்களை கூறுகிறார். முதலில் நல்லவை எல்லாம் தீயவாம் என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது நல்லவை எல்லாம் தீயவாம், நல்லது போல் தீமை செய்யும் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கூறுவதோடு இந்த தலைப்பை நான் நிறுத்திக் கொள்கிறேன். அதாவது பனைமரத்தில் பாலை சீவப்பட்டு, பனைமரம் தான் உதாரணம், பனைமரத்தில் பாலை சீவப்பட்டு வடியும் பதநீரை நல்லவை என்று நீங்கள் செய்யலாம். பதநீர் வந்து உடம்புக்கு நல்லது, உலகமே பதநீர் நல்லது. அதாவது பனைமரத்தை பாலை சீவப்பட்டு அதுல சுண்ணாம்பு சேர்த்தி அது இனிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு கரும்புக்கும் அப்புறம் தான் சுண்ணாம்பு சேர்த்து இனிப்பு செய்வாங்க. அது பனை மரத்துல வர பால் பதநீர் நல்லது, அது நல்லதுன்னு வச்சுக்கோங்க, நல்லதுன்னு நினைத்துக் கொள்ளுங்கள். அதை புடிக்க வச்சு கல்லாக மாற்றி தீயவையாக மாற்றி விற்பனை செய்து செல்வம் சேர்க்கலாம். நீங்க பதநீர் காய்ச்சி கருப்பட்டை செய்து பணம் சேர்க்கலாம், நீங்க கல்லாக்கி புடிக்க செய்து அடுத்தவன் தலையில ஆப்படிச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரே பொருள் தான் நன்மையாக மாறுது, ஒரே பொருள் தான் என்னவா மாறுது, இதுதான் நீங்க சாப்பிட்ட உணவு, இதுதான் நன்மை நினைச்சிட்டு தின்னு போட்டு எங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப புரியுதா? நீங்க தின்னதான் உங்க வீட்டுக்காரன் தின்னுட்டு இருக்கிறாரு. எங்களோட மோசமா தின்னுட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு வந்த நோயில பல நோய்கள் அவருக்கு வரப்போகுது. என்னது, இப்பதான் அவன் தூங்க மாட்டான். இப்ப எங்க வீட்டுக்காரையும் வரத்தான் போகுது. யாராரு சாதாரண நொறுங்க திங்குறாங்களோ வயிறு வீங்கிட்டா முடிஞ்சு போச்சு. வயிறு சரி, நிறைவு செய்யறேன். பனைமரத்தில் பாலை செய்வப்பட்டு வடியும் பதநீரை நல்லது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதை புடிக்க செய்து கல் தீவையாக மாற்றி விற்பனை செய்து பணம் சேர்ப்பது ஒரு முக்கிய உதாரணம். இதே போல பலவற்றை எழுதி கொண்டே போலாம். நல்லதுன்னு நினைக்க. நீங்க பான் பறக்க விற்காத இடம் கிடையாது. அரசாங்கமே சாராயம் விற்குதுங்க. அரசாங்கம் சிகரெட்டு விற்குது, அரசாங்கம் சாராயம் விற்குது. இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. மறுபடியும் நாம் இரவு 8:30 மணிக்கு நாம் இதை 7 மணிக்கு நான் பேசுவோம். சரியா? அப்ப இன்னைக்கு இந்த 23ஆம் நல்ல பழமொழி படிச்சுட்டு வாங்க. இரவு நம்ம பேசுவோம். நன்றி. சரிங்க, நன்றி.